கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன். இந்த வேதத்தில் ஒவ்வொரு நிருபங்களும் பரிசுத்த ஆவியினால், ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அதிகாரங்களும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட காரியங்கள். இந்த இடத்துல பவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் அப்படியே நமக்கு எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் அப்பொழுது உங்களோடு இருப்பார். எப்பொழுது நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட, அவரிடத்தில் அடைந்த, அவரிடத்தில் கேட்ட, அவரிடத்தில் கண்ட எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளையே நாம் செய்யும்போது, அதாவது அவரிடத்தில் கற்றுக்கொண்டபடி செய்யும்போது, அவரிடத்தில் பெற்றுக்கொண்டபடி நம்ம செய்யும்போது, அவரிடத்தில் கேட்டுக்கொண்டபடி செய்யும்போது, அவரிடத்தில் கண்டதின்படி நாம் நடக்கும்போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாராம். இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த நேமில் நம்ம கூட இருக்கிறார். எகோவா ஷாலோம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்போ சமாதானத்தின் தேவன், ஏன் கர்த்தர் உங்களோடு இருப்பார்னு இது காமனாக எழுதலை, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவரிடத்துல கற்றுக்கொண்ட காரியங்களின்படி நாம் நடக்கும்போது, அவரிடத்துல கேட்டுக்கொண்ட காரியங்களின்படி நாம் நடக்கும்போது, அவரிடத்துல பெற்றுக்கொண்ட காரியங்களின்படி நாம் நடக்கும்போது, அவரிடத்துல கண்டு கொண்ட காரியங்களின்படி நாம் நடக்கும்போது சமாதானம் நமக்கு தானாய் கடந்து வரும். புரியுதுங்களா? அப்போ உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதவசனத்தை வாசிக்கிறோம். அப்போ அந்த சமாதானத்தின் தேவன், அதாவது தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த வழியில நடக்கும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் என்ன சொல்றாரு? உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுப்பது இல்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தரேன், அதனால நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாகன்னு சொல்லி அந்த இருதயத்தை குறித்து அவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இப்போ அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 4 காரியங்கள், கற்றறிந்த காரியங்கள், கேட்டுக்கொண்ட காரியங்கள், பெற்றுக்கொண்ட காரியங்கள், கண்டு கொண்ட காரியங்கள், இவைகளில் நம்ம உண்மையா இருக்கும்போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். சரி, அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து என்ன செய்யறார்? ஒரே ஒரு காரியம். ரோமர் 16:20 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்மளுடைய சமாதானத்தை கலைத்து கொண்டிருக்கிற, நம்மளுடைய சமாதானத்தை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிற, நம்மளுடைய சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற சாத்தானை சீக்கிரமாக நம்முடைய கால்களின் கீழாகவே நசுக்கி போடுவார். ஏன்? நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனிடத்தில் அநேக காரியங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். அதன்படி நடக்கும்போது நம்மளுடைய கால்களின் கீழாகவே அந்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை நசுக்கி போடுவார். அதனால தான் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருக்கணும். அவர் இருக்கும்போது நமக்கு சமாதானம் கடந்து வரும். அவர் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான குறைச்சலும் இருக்காது, எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? இன்னைக்கு அநேகர் எல்லா வசதிகளும் நிரம்பி இருக்கிறாங்க, ஆனால் உள்ளத்தில் அந்த நிம்மதி இல்லை, உள்ளத்தில் அந்த சமாதானம் இல்லை. ஆனால் நாமும் அப்படி இல்லை. நமக்குள்ளார சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறபடினால நாம் எப்பொழுதும் சமாதானத்தோடு கூட இருக்கிறோம். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? நமக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானை முறியடித்து அதன் மூலமாய் கிடைக்கிற ஒரு சமாதானம். புரியுதுங்களா? அப்போ நாம் கற்றுக்கொண்ட, கேட்டுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட, அவரிடத்துல கண்டு கொண்ட காரியங்களில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளார இருந்து சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களின் வழியாக அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த சமாதானம் நமக்கு நிச்சயமாக தேவை. சமாதானம் இல்லைன்னா நம்மளால் ஜீவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு சமாதானம் வேணும். அப்போ இயேசுவுக்கே ஒரு பெயர் சமாதான காரணர். அப்போ அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும் போது அவரிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் கடந்து வரும். அந்த சமாதானம் நம்ம எப்பொழுதுமே நிரப்பும். அந்த சமாதானம் நமக்குள் இருக்கும்போது அநேகரை நம் சமாதானத்தின் வழியில் என்ன செய்ய முடியுமோ நடத்த முடியும். அதனால இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படி நம் தேவனிடத்தில் இதுவரைக்கும் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த சத்தியத்தின் வழியாக என்ன நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், என்ன நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதன்படி நடந்து சமாதானத்தின் தேவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சின்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.